குரல் வழி பயணம். உங்களுடன் சுமித்ரா ராமகிருஷ்ணன். இரவு வணக்கம். இன்றைய மார்கழி உலாவில் மானிஃபெஸ்டேஷன் அரங்கனை ஆண்ட ஆண்டாளுடன் நாமும் பயணிக்கலாமா? யத்பாவம் தத்பவதி என்று ரிக்வேதம் சொல்கிறது. எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். எதை உணர்கிறோமோ அதன் குணம் தோற்றிக் கொள்கிறது. ஆம், எது மனசு முழுவதும் நிரம்பி வழிகிறதோ, எதை விழைகிறோமோ அதுவாகவே ஆகி போகிறோம் என்பதைத்தான் மானிஃபெஸ்டேஷன் வின்ஸ் என்று நம் நவீன கார்ப்பரேட் உலகம் கதறிக் கொண்டிருக்கிறது. தன் 8வது வயதில் உலக செஸ் சாம்பியன் ஆவதுதான் என் லட்சியம் என்று இன்றைய வேர்ல்டு செஸ் சாம்பியன் குகேஷின் அன்றைய பேட்டி #manifestation of குகேஷ் என்று இன்ஸ்டா ரீல் முழுவதும் நிரம்பி வழிகிறது. பல யுகங்களுக்கு முன்பே நம் வேதம் இதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை என்று வேத பரம்பரையில் வந்த விஷ்ணு சித்தன் மகள் கோதை இதை விடுவாளா என்ன? சட்டென பற்றி கொண்டாள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மனம் நினைந்ததை, உளம் விழைந்ததை ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் புகுத்தி யத் பாவம் தத் பவதி என்ற மானிஃபெஸ்டேஷனுக்கு உயிர் கொடுத்து விட்டாள் நம் ஆண்டாள். கண்ணன், கேசவன், நாராயணன், மாதவன் என்று உருகி உருகி ஒவ்வொரு உயிர் செல்லிலும் அவன் பெயரை டாட்டூ செய்து வைத்திருந்தாள் இந்த கிருஷ்ண பிரேமி. மானிடவிற்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்று உறுதியாய் நின்றது அந்த பச்சுளம் பிஞ்சு. பெரிதினும் பெரிது கேள் என்பதைப் போல் பெரிய பெருமாளையே கேட்கிறாள் அவள். தந்தையே ஆச்சாரியனாய் அமைவது ஒரு வரம். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் அப்படின்னு நீதானப்பா சொல்லி கொடுத்த என்று தர்க்கம் செய்கிறாள் ஆச்சாரியனான தந்தையுடன். கிருஷ்ணன் வாழும் காலத்திலேயே அவனை நினைந்து நினைந்து அடைந்தாள் ருக்மணி. ஆனால் ஆண்டாள் அடைய நினைப்பது அச்சாமூர்த்தி. அர்ச்சா ரூபமாய் அனைத்து ஆலயங்களிலும் நிற்கும் அர்ச்சக விக்கிரகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணு எடுத்து பொய்கை ஆற்றின் தண்ணீர் குழைத்து சேர்த்து சேர்த்து செய்து வைத்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை என்று அர்ச்சாமூர்த்தி பெருமான் நேரிலே வருவான் என்பதுதான் அவளது அசையா நம்பிக்கை. கோதையின் குழலும் நம் கேசவனின் புல்லாங்குழலும் இழைந்து பாடும் நாளுக்கான காத்திருத்தலின் பயணம்தான் இந்த மார்கழி மாதம். ஆண்டாளுடன் நான். வணக்கம்.